நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நமஸ்காரங்களை சொல்வது கோவையிலிருந்து சுப்பிரமணியன். சுப்பிரமணியர் சார்ந்த அற்புதமான விஷயங்கள், இப்போ சுவாரஸ்யமான தகவல்கள் தொடருது. கவனமாக கேளுங்க. முருகப்பெருமானுடைய வலப்புறத்தில் இருக்கிற 6 கரங்கள்ல அபயகரம், கோழிக்குடி, வச்சிரம், அங்குசம், அம்பு, வேல் அப்படின்னு 6 ஆயுதங்கள் இருக்கு. இடப்புறம் இருக்கிற 6 கரங்கள்ல வரமளிக்கிற கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்றவைகள் அமைந்திருக்கும். கவனிச்சு இறைவனை பிரார்த்தனை செய்யணும். ஈரோடுக்கு பக்கத்துல வெண்ணெய் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கு முருகப்பெருமா யாருடைய துணையுமே இல்லாம தன்னந்தனியாக தண்டாயுத பாணியாக காட்சி அளிக்கிறார். வெண்ணெய் மலையை யாராவது வலம் வந்தாங்கன்னா கையிலேயே வலம் வந்த பலனை அவர்கள் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. முருகனுக்காக இறைப்பணி செய்தவர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அகத்திய பெருமான், அருணகிரிநாதர், ஔவையார், பாம்பன் சுவாமிகள், அப்பரடிகளார், நக்கீரர், முசுகுந்தர், சிக்கண்டி முனிவர், குணசீலர், முருகம்மையார், திருமுருக கிருபானந்தபாதியார், வள்ளிமலை சுவாமிகள். இந்த 12 பேரு முருகப்பெருமானுக்கு பிரம்மாண்டமான வார்த்தைகள்ல விவரிக்க முடியாத இறைப்பணியை செய்தவர்கள். திருப்பரங்குன்றத்துல பிரம்ம கூபம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கிணறு இருக்கு. சந்தியாசி கிணறுன்னு பேர் அதுக்கு. அந்த கிணத்திலிருந்து எடுக்கிற தண்ணீரை தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்காக பயன்படுத்துறாங்க. இந்த கிணற்று நீர்ல குளிக்கிறவங்களுக்கு முருகனது அருளால வெண்குஷ்டம் இருந்தா சரியாயிடும், நீரிழிவு போன்ற நோய்கள் இருந்தா சரியாயிடும்னு இன்றைக்கும் நம்புறாங்க. அது உண்மையும் கூட. திருச்செந்தூர்ல நடைபெற்று இருக்கிற இந்த ஆவணி திருவிழாவில 7ஆம் நாள் அன்னைக்கு தங்க பல்லக்குல முருகப்பெருமான் எழுந்தருடுவார். அப்படி தங்க பல்லக்குல எழுந்தருடுற முருகப்பெருமானுக்கு முன்புறம் ஆறுமுகனுடைய தோற்றத்தில் இருப்பாரு. பின்புறம் நடராஜரனுடைய தோற்றத்துல காட்சி அளிப்பார். கந்த புராணத்துல வர சுப்பிரமணிய சோத்திரம் தினசரி அதிகாலையில படிக்க வேண்டும். அப்படி அதிகாலையில படிப்பவர்களுடைய எல்லா பாவங்களும் காணாமல் போய்விடும், நிவர்த்தியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான வணங்கி திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் இந்த நாட்கள்ல பிரார்த்தனை செய்தால் முழு பலனும் சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆசியும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் கங்கையால தாங்கப்பட்டவர். அதனால அவருக்கு காங்கேயன் என்ற ஒரு பெயர் உண்டு. சரவண பொய்கையில தான் அவர் உதித்தார். ஆகையினால சரவண பவன் என்றும் அவர் அழைக்கப்படுறார். கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன் அப்படின்ற பெயரும் அவருக்கு உண்டு. சக்தியினால, அதாவது பார்வதியினால 6 உருவமும் ஒரே உருவமாக ஆக்கப்பட்டதுனால கந்தன் என்ற பெயரையும் முருகப்பெருமான் பெற்றுட்டாரு. குமரக்கோட்டம்னு சொல்றதே சண்முக பெருமானுடைய வாசஸ்தலம் தான். இது காஞ்சிபுரத்துல இருக்கு. நண்பர்களை மீண்டும் சொல்ற, சென்னை வாசிகள் இந்த காஞ்சிபுரத்துல போய் குமரக்கோட்டத்துல சண்முக பெருமானுடைய வாசஸ்தலத்துல அவரை போய் பிரார்த்தித்தால் பெரும் புண்ணியம் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு வேற பல பெயர்கள் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்முகன், தாரகாரி, கிரௌஞ்ச போதனன், சக்திதரன், தேவசேனாபதி, சேனாதிபதி, காக பாலசுவாமி, காகவாகனம், மயில்வாகனன், சேனாளி, பிரம்மசாஸ்தா, சிக்கிவாகனன், வள்ளி கல்யாண சுந்தரன், அக்னிஜாதன்,
சாரபேயன், குகன், பிரம்மச்சாரி, தேசிகன், காங்கேயன் இவைகளெல்லாம் முருகப்பெருமானுடைய மற்ற பெயர்கள். கந்த பெருமானுடைய புகழ சொல்லும் நூலுக்கு என்ன பேருன்னு தெரியுமா நண்பர்களே? திருப்புகழ்னு பேரு. அதை இயற்றியவர் அருணகிரிநாதர். 3 தமிழ்களால, அதாவது முத்தமிழால வைதாரையும் வாழ வைப்பான் முருகன்னு அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. அக்னி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்ய கர்ப்பம் ஆகியோருடைய கூட்டு கலவைதான் முருகப்பெருமான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம். அதர்வன வேதத்துல முருகன் அக்னியினுடைய புதல்வன் எனவும், சதமத பிராமணத்தில் ருத்ரனுடைய புதல்வனும் சித்தரிக்கப்பட்டிருக்காரு. முருகனை குறித்து குமார சம்பவம் என்ற பெயர்ல ஒரு காவியத்தை ஏற்றிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஆசான். அவருடைய பேரு மகாகவி கலிதாசர். யானைக்கு மேல வீட்டில் இருக்கிற முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகள்ல செதுக்கப்பட்டிருக்கு. கதம்ப அரசர்கள் கார்த்திகேயனை வழிபட்டாங்க. முருகப்பெருமானுடைய திருவருளால சாப விமோசனம் பெற்ற பராசர முனிவருடைய 6 புதல்வர்கள் தப்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி இவங்கெல்லாம் மீளா துயர்ல இருந்து மீனா இருந்து முருகனுடைய அருளால மீண்டும் மனிதர்களாக மாறியவர்கள். முருகனுடைய கையில் இருக்கிற வேலு இறைவனுடைய ஞான சக்தி என்று பெயர் பெற்றிருக்கு. முருகனே திருஞான சம்பந்தராய் அவதாரம் செய்தார்னு பல பேர் பாடியிருக்காங்க. பிரம்மச்சரிய கிரகஸ்த சந்நியாச கோலங்கள்ல முருகனை மட்டுமே காண முடியும். மற்ற கடவுள்களுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு இது. பிரம்மச்சாரியாவும் பார்க்கலாம், கிரகஸ்தனாகவும் பார்க்கலாம், சந்நியாச கோலங்களையும் முருகப்பெருமான பார்க்கலாம். தமிழகத்துல முருகனுக்கு கூட முக்கியமான சில இடங்கள் கழுகுமலை, திருக்கழுக்குன்றம், குன்றக்குடி, குடிமியான் மலை, சித்தனன் வாசல், வள்ளி கோயில், மாமல்லபுரம். இந்த இடத்துல எல்லாம் முருகப்பெருமானுக்கு மிக சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. முருக கடவுளுடைய அடையாள பூ காந்தல் மலர் கண்ணி. கந்தர் சஷ்டி திருவிழா வேதியர், சைவர், முனிவர் ஆகிய பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்து ஒத்துக்கொண்டு கொண்டாடி வர மிகப்பெரிய திருவிழா கந்த சஷ்டி திருவிழா. தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நிற கடவுள்னும், செந்நிற மேனியன் அப்படின்னும், சேவட் கொடியோன் அப்படின்னும், சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் பேசப்படுகிறார். பசிபிக், சிஷில்ஸ், பிஜி, மடகாஸ்கர் இப்படி பல நாடுகள்லயும் முருகருடைய வழிபாடு நடந்துட்டு இருக்கு. மலைகள்ல குடிக்கொண்டிருக்கிற குமரனுக்கு சிலம்பன் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. நண்பர்களே, முருகனுக்கு விசாகன் என்ற பெயர் உண்டு. விசாகன்னு சொன்னா மயில்ல சஞ்சரிக்கிறவன் அர்த்தம். முருகனுடைய கோழி குடிக்கும் குக்குடம் என்ற பெயர் இருக்கு. இந்த கோழிதான் வைகரை பொழுதுல ஓங்கார மந்திரத்துல ஒளி வடிவத்துல உணர்த்துகின்றது. பொருள், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம் என்ற 6 குணங்களே 6 முகங்கள் என்பதை நாம் தெரிஞ்சு கொள்வோம். பல்லவ மன்னர்கள் முருகனை பரம பாகவதன், பரம மகேஸ்வரன், பரம வைஷ்ணவன், பரம பிரம்மண்யன் என்று அழைத்தார்கள். இது யார் சொல்றாங்க? மிகச்சிறந்த செப்பேடுகள் நமக்கு இது உணர்த்துது. எத்தனை துன்பம் எதிர்கொண்டு நமக்கு வந்தாலும் சரவண பொய்கையில போய் ஒருத்தர் நீராடிட்டார்னா, குளிச்சிட்டார்னா, அந்த நீராடின அந்த நொடி பொழுதிலேயே அவருடைய துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்று முருகன் கோவிலின் திருக்குளம் குறித்து தணிகை ஆற்று படையில சொல்லப்பட்டிருக்கு. வட அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மன், இலங்கை, பாரிஸ், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகள்ல முருகனுக்கு என்று பிரத்யேக பிரம்மாண்ட கோவில்கள் இருக்கு.
முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தன் என்பவைகள். முருகனை ஒரு முறைதான் நாம வலம் வருதல் வேண்டும். முருகனை போன்று கருப்பை வாசம் செய்யாத வேறு தெய்வம் வீரபத்ரர் என்ப ஒரே ஒரு கடவுள்தான். 10 மலை என்ற பெரிய மலை மீது முருகன் இருக்காரு மலேசியாவில். இந்த கோவில் மலேசியாவில் கோலாலம்பூர்ல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. தைப்பூச விழா இங்கு மிக விமரிசையாக கொண்டாடப்படும். முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் திருக்கோவில் எங்க இருக்கு தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒற்றைக்கண்ணூர் திருக்கோவில் தான் அது. முதலாம் ஆதித்த சோழன் இந்த கோவில கட்டினாரு. இந்த கோவில்ல முருகனுக்கு யானை வாகனமாக இருக்கு. முக்கியமான செய்தி, ஒரு திருக்கரத்துல ஜெபமாலையும் மறு திருக்கரத்துல சின்முத்திரையும் கூடிய நிலையில இங்க முருகன் நமக்கு அருள்பாலிக்கிறாரு. சிறுவாபுரி சென்னை நெல்லூர் வழியில பொன்னேரிக்கு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புதுமணி புகுவோர் என்ற ஊர்ல முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்தா வீட்டுல சக்கர சௌபாக்கியங்களும் முருகனால உண்டாகும்னு சொல்றாங்க. சிவகாசிக்கு பக்கத்துல 51 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலை மீது முருகனுடைய கோவில் இருக்கு. 108 வைணவ திருப்பதிகளில் ஒன்று இது. இங்கு சிவன் கோவிலும் இருக்கு. இந்த தலத்தினுடைய பெயரு திருத்தங்கல் என்பதாகும். தமிழ்நாட்டுல முதல் தங்கத்தேர் பழனி முருகன் கோவில்ல 1957 இழுக்கப்பட்டது. முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாசலத்துல இருக்கு. அந்த கோவிலுக்கு என்ன பெயர் தெரியுமா? கொளஞ்சியப்பர். அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் அப்படின்னு இதை கூறுறாங்க. கந்த சஷ்டி கவசத்தை எழுதினது தேவராயன் என்ற ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். முருக வழிபாடு என்பது ஷண்மம் அப்படின்னு சொல்லப்படுது. கோபுரத்து இளையனார் என்கிற முருகனுக்கான சந்நிதி திருவண்ணாமலையில இருக்கு. முருகன் வீட்டு இருக்கிற மிக நீண்ட மலை திருத்தணி பள்ளிப்பட்டு ரோட்ல அமைந்திருக்கிற நெடிய மலை என்ற மலைதான். முருகன் சிறிது காலம் நான்முகனுக்கு பதிலாக, நான்முகன் பிரம்மா தெரியும் தானே, முருகன் கொஞ்ச காலம் பிரம்மாவுக்கு பதிலாக படைப்பு தொழிலையும் செஞ்சிருக்காரு. இதை உணர்த்துற வகையில திண்டுக்கல்ல இருந்து 7 மைல் தூரத்தில் உள்ள சின்னாலப்பட்டியில 4 தலை இருக்கிற முருகனுடைய ஆலயம் அமைந்திருக்கு. கந்த பெருமானுக்கு உரிய விரதங்கள் எவை எவை தெரியுமா நண்பர்களே? வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம். முருகனுடைய மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நம என்பதுதான். வேலும் மயிலும் இல்லாத வேலவன் ஆண்டார் குப்பம் என்ற ஊர்ல அருள் பாலிக்கிறாரு. முருகப்பெருமான் தோன்றிய இடம் சரவண பொய்கை. வேடுபரி என்பது முருகப்பெருமான் வள்ளியை சிறை எடுத்ததை கொண்டாடும் ஒரு விழாவாக இன்றும் கொண்டாடப்படுது. கும்புடிப்பூண்டிக்கு பக்கத்துல பொன்னேரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பொன்னேரிக்கு பக்கத்துல இருக்கிற பெரும்பேடு முருகன் கோவில்ல முருகன் 6 அடி உயரத்தில் இருக்காரு. இங்கு தெய்வானை கிரீடத்துடன் வள்ளி குரத்தி கொடையோடு காட்சி தராரு. இப்படி வேறு எங்கேயுமே இல்லை. முருகப்பெருமானுடைய திருவடிப்பட்ட இடம் ஞானமலை என்பதாகும். நண்பர்களே, இந்த கந்த சஷ்டி வாரத்துல முருகர் சார்ந்த முருகப்பெருமானுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணத்துல ஒரு 60 விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வாட்ஸ்அப் ஆடியோவின் மூலமா உங்க வீடுகளுக்கே கொண்டு வந்திருக்கேன். விரதம் இருப்பவர்கள் சிரத்தையோடு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் உங்களுடைய நன்றிகளை தெரிவிங்க. மனம் உருகி பிரார்த்தனை செய்யுங்க. முருகர் உங்கள் அனைவருக்கும் நல்லாசி வழங்குவார். அவருடைய முழு ஆசியை தருவார். இந்த கந்த சஷ்டி வாரத்துல குறிப்பாக உங்கள் அனைவரோடும் பேச கிடைத்த இந்த பிரம்மாண்டமான வாய்ப்புக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக செலுத்துற. என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்.